பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த நாள் டிசம்பர் 10ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம், இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. இந்த மூணையும் தவிர்த்தால் போகிறோம், நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இந்த நாள் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பேட்டர்ன், சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிரத்யங்கராதி வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமா ஆதாயங்கள், பெரிய கனமான பண வரவுகள், முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட், நண்பர்களுக்கு மூலியமா செலவு, மூத்தவங்க மூலியமாகவும் செலவு. கால் முட்டி மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்க நல்லா இருப்பீங்க. பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக கையாளக்கூடிய சக்தி, தாராளமான பணவரவுகள், தாராளமான புழக்கம். ஒரே விஷயத்த கரெக்டாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணாவே போகிறோம், எல்லாத்துலேயுமே பெரிய ஏற்றம், சக்ஸஸ் கொடுக்கும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் பயணங்களில் கவனமாக இருங்க. பயணம் பண்ணாமல் இருக்கிறது இன்னும் நல்லதுன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு சஞ்சலம், தேவையில்லாத மறதி, காணாமல் போகிறது, இல்லை பிரச்சனை மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த், ஆரோக்கியத்தில் கவனம் காக்கக்கூடிய நாள். குலதெய்வத்தை தான் மனசார நீங்கள் வணங்கணும். ப்ரேயர்ஸ்க்கு கண்டிப்பாக பெனிஃபிட் உண்டு. ராசியா நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இது பெரிய பிரச்சனையாகவும் தெரிஞ்சும் போய் அதை கை வைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கண்டங்கள்லேருந்து தப்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வர்றது நல்லது. வயிறு உபாதைகள், சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த பிரச்சனைகள், பவுல் ப்ராப்ளம், இதெல்லாம் கொடுக்கும். சில பேருக்கு சாப்பிட்ட உடனே மோஷன் வர மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நாளும் கொஞ்சம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நெகட்டிவாக நடக்காது, தைரியமாக இருக்கலாம். அதுவும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கால பைரவர் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ல பெரிய ஒரு வருமானம், பெரிய ஏற்றம். வியாபாரத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சூப்பராக இருக்கும். தண்ணீர் சார்ந்த, ரசாயனம் சார்ந்த எந்த வியாபாரத்தில் நீங்கள் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மருத்துவம் சார்ந்த வியாபாரிகளுக்கு, மருத்துவமனை வச்சுருக்கக்கூடிய நபர்களுக்கு, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நாள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்லபடியாக அமையும். சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் ஒரு சில பேருக்கு ஏற்படும். ஒரு சில பேருக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தள்ளி போய் நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த நாள் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய எல்லா காரியமும் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஆனால் கொஞ்சம் போராட்டத்துடன் ஜெயிக்கிற மாதிரி வரும், அவ்வளோதான். அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கொடுத்த கடன் திரும்பி கேட்குறீங்கன்னா பிரச்சனை வர்றது, கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா கடன் வாங்கக்கூடாது. இல்லைன்னா கடன் நாள் இன்றைய நாள் ஏதாவது ஒரு அவதி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கணும். வேலையாட்கள் மூலியமாக பிரச்சனை வரலாம், வீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டி மூலியமாக பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெரீடு வருஷன்ல ஒரு பிரச்சனை வரும், புது விதத்தில் ஒரு பிரச்சனை வரும். அதை மட்டும் பார்த்துக்கணும். அது வராமல் இருக்கணும்னா நரசிம்ம மனசார வணங்குங்க. ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். எதுவாக இருந்தாலும் இந்த நாள் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு பயம், தெரியாத பயம், புரியாத பயம் இந்த நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் பார்த்துங்க. பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை மட்டும் எந்த விதத்துலையுமே செக் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது. நம்பணும், அவ்வளோதான். நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டிங்கன்னா நடக்கும்.
கரூர் தாந்தோன்றிமலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாத்திருக்காரகன் அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனம் தேவை. இந்த நாள் பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும், எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், உபதேசம் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு வேண்டிக்கிங்க, தானாக நடக்கும். மிகப்பெரிய ஏற்றங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் வித்தைகள் காட்ட வேண்டாம். அதே மாதிரி இந்த ரிஸ்க்குன்னு தெரிஞ்சும் பண்ணுறது, கட்டடிக்கிறது, முன்னாடி பஸ்ஸு போனால் அப்படி கிராஸ் பண்ணி போகிறது, இந்த வேகமாக செய்கிறது, செல்ஃபோன் பேசிட்டு எண்ணத்தை கோட்டை விடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த நாள் முடிஞ்ச அளவுக்கு இதை பார்த்துங்க. தேவையில்லாத கெட்ட பேர் வரக்கு ஒரு சில பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இளைய சகோதரன் சகோதரிகள் இவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாளாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. செலவுகள் அதிகமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நம்ம பார்த்து அது தகுந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது. எதையுமே அவசரப்படாமல் செஞ்சாவே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரியவங்களை தயவுசெய்து மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படக்கூடாது. எந்த விஷயத்தையுமே பொறுமையாக நீங்கள் அணுகும் பொழுது அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி போய் லாஸ்ட்டில் பிரச்சனை மாட்டிக்கிற மாதிரி இருக்க பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் நீங்கள் உண்டு உங்கள் வேலையை உண்டுன்றீங்கன்னா நல்லா இருப்பீங்க. எந்த விஷயத்துலையுமே ரிஸ்க்குன்னு தெரிஞ்ச விஷயத்தில் கை வைக்காதீங்க, அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. பொதுவாகவே மீனராசி நண்பர்களுக்கு ஐயோ பவன் போய் ஹெல்ப் பண்ண தான் மாட்டிப்பீங்க. இன்றைய நாள் எந்த ஃபோர்ஸ்னாலையும் நீங்கள் போய் எதையும் புஷ் பண்ணாமல் செய்யாமல் இருந்தாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க, அவ்வளோதான். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேதுமாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.